முக்கியமாக அதான் சொன்னேன், 1 month கஷ்டப்பட போறியா இல்லை லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறியா யோசிச்சு. அது இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம உடம்பு ஏற்றுக்காது. உடம்பு ஏற்றுக்குச்சுன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. இந்த கிரவுண்டில் பட்ட கஷ்டங்களை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம் பண்ணாங்க. குரூப் அட்டென்ஷன். சரி, நம்மளுடைய மாணவன் சரியா இந்த கிரவுண்டில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணார். உங்களை மாதிரி வந்து பிசி ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணோம். அதுக்கு பிடிச்ச ஜாப்பில் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து நம்மளுடைய ஸ்டார் போலீஸ் அகாடமி மாணவன் மிஸ்டர் சிவகுமார் வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காரு. வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஆக்சுவலாக சிவகுமாரை பற்றி நம்ம சொல்லலாங்க. இங்கேயும் ஒரு சிவகுமார் இருக்காருங்க. இவரை உன்ன மாதிரி தான் இவரும் வந்தாருங்க. 2023 வந்தார். பிசி ஃபிசிக்கல் ட்ரைனிங் உங்களை மாதிரி வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்தவர் வரலாம். புரியுதா? நம்மளோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுன்னு 2023 ஃபிசிக்கலுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணாராங்க. சில விஷயம் வந்து நான் பேசுறதை விட எதுக்காக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து ஒரு பையன் வந்து நம்ம பேசோம் அப்படின்னா, சில அனுபவம் வாழ்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து ஓரளவு கிளாஸ் எடுத்தாலும் விஷுவலாக கிளாஸ் எடுத்தாலும் ஒரு அனுபவம் வந்து சில விஷயமாக தான் உங்களுக்கு திரும்ப முனையாக மாறுவாங்க. உண்மை அதுதான். நான் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கலாம், லாங் ஜம்ப் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் அப்படின்ட்டு அனுபவம் வாழ்ந்த பர்சன் வந்து சில விஷயம் வெற்றிக்கான வந்து படிக்கட்டில் மேலே வந்த ஆட்களை வந்து சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே உனக்கு புரியும். இருக்கிற அந்த விஷயம் வந்து 4 பேர் இல்லை 400 பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆகலை. சரியா? இந்த கிரவுண்டில் பட்ட கஷ்டங்களை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம் பண்ணாங்கங்க. பேருந்து ஓட்டுநரோட பையன் வந்து இப்போ வந்து இந்தியனில் ஒரு சிஆர்பிஎஃப் மாணவனாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த கிரவுண்டில் டு பி ஃப்ராங்க் அவன் உடம்புல வந்து ரத்தம் வரும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோன்னா உடம்புல வேர்வை தண்ணி வந்து ரத்தமாக சிந்தி சில விஷயம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு வந்து சர்வே பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் இந்த கிரவுண்டில் வந்து உடம்புல வந்து நிறைய வேர்வை தண்ணிகள் வரல. இவனோட உடம்புல பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய வந்து ரத்தத்தை சிந்தின இடம். இதே இடத்துல வந்து என்கிட்ட சொன்னான், ஏதாவது சார் எனக்கு வந்து இங்கே நிறைய பர்டிகுலர் பிளேஸை சொல்ல முடியாது, அந்த பிளேஸ் பிளட் வந்து ப்ளீட் ஆகுது சார், என்ன பண்ணதுன்னு தெரியல. டிஷர்ட் கழட்டிட்டு ஓடினா தான் சில விஷயம் பண்ண முடியும். அப்படி பண்ணனால தான் இந்த நிலைமைக்கு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல என் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக நிற்கிறாங்க. சரியா? சில விஷயம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே பண்ணாதான் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டில் வர முடியும், இல்லைனா வர முடியாது. அதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும். நான் எவ்வளோ ஒர்க் அவுட் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சில விஷயம் தன்னைத்தானே வந்து செதுக்கிக்கணும். சரியா? உளியத்து ஒருத்தர் செதுக்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் வந்து உங்களை செதுக்கணும்னுலாம் இல்லை. சில விஷயம் வந்து நீங்களா மாடிஃபை பண்ணி செதுக்கிக்க. ஸோ டு ஷேர் a few words about the physical training. இங்கே எப்படி இருந்தது, அங்கே எப்படி இருக்கு, சில விஷயம் உனக்கு இந்த கிரவுண்டில் நிறைய கற்றுன்னு இருப்பேன். அந்த விஷயத்த நிறைய பேசலாம் உங்ககிட்ட. இதே 2023 நான் ஃபிசிக்கல் பண்ணேன். வரும்போது நான் ஊரில் பண்ண ஃபிசிக்கலுக்கும் கிரவுண்டில் நம்ம இங்கே வந்து கோச்சுக்கிட்ட தனியாக பண்ணுற ஃபிசிக்கலும் வேறு. நம்ம ஊரில் வந்து ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு இதுக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அது நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதை நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தேன்னா நான் இன்னைக்கு நான் தமிழ்நாடு போலீஸில் இருந்திருப்பேன். 1 மார்க்கில் விட்டேன். ஓவரால் 66 மார்க் நான் எக்ஸாமில் போட்டு விட்டதுக்கு காரணம் என்னன்னா, எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு நான் ஃபிசிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணல. அதை நான் யாரும் தப்பு பண்ணாதீங்கன்றேன். இப்போ ஒரு போலீஸுக்கு ட்ரை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உன்னோட பாடி, நெக்ஸ்ட்டு அது எக்ஸாம், ரெண்டுமே ஒரு அப்படியே ஒரு பாதியாக நீ பிரிச்சிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு போலீஸ் ஒரு டிஃபென்ஸோ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸோ நம்ம போக முடியும். தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், இந்த விஷயத்தில் நம்ம போகலாம், அடுத்த வருஷம் நம்ம போகிறோன்னு அந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கிடைக்காம போகலாம். இந்த வருஷம் நீ எதிர்பார்த்த கொஸ்டின், உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சு, அடுத்த வருஷம் நீ தெரிஞ்ச கொஸ்டினே வந்தாலும் நீ தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புன்றது ஒரு முறை தான் கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து கடைசியாக ஒரு 10 நாள் வந்து என்னால் ரோப் இருந்து முடியலன்னு சொல்லி என்னோட டிமோட்டிவேட் நான் வெளியே போயிட்டேன். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி முதல் ஸ்டெப்பே நம்ம அப்ளிகேஷன் ஒரு 100%னா முதல் ஸ்டெப் 5% அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் வருது. ரெண்டாவது நீ எக்ஸாம் கிளியர் பண்ற, அது நீ பாதி கட்டத்தை தாண்டி ஆச்சு. இன்னும் பாதி கட்டம் உங்களோட ஃபிசிக்கல் மட்டும் தான் இருக்குது. எக்ஸாம் படிச்சு நீ கிளியர் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஒரு விஷயமே கிடையாது. கொஞ்சம் 2 மாதம் கஷ்டப்படு. எவ்வளோ கஷ்டப்படுறியோ அவ்வளோ பண்ணி நல்லா இருக்கலாம். வேலையே கஷ்டமா இருந்தாலும் மாசம் சம்பளத்தை எதிர்பார்க்கலாம். நம்ம மாசம் சம்பாரிச்சு வந்து நம்ம சாருக்கு கொடுக்க போதில்லை, எதுவும் பண்ண போதில்லை. நம்ம வீட்டுக்கு உன்னோட தேவைக்கு நீ எடுத்துட்டு போற மாசம் சம்பளம் தான் இது பண்ணலாம். வேலையும் நல்லா இருக்கும், பிடிச்சி இது பண்ணுங்க, கஷ்டப்படுங்க. சார் என்ன சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு நான் வரும்போது எனக்கு ரன்னிங்கும் சுத்தமாக வரல, லாங் ஜம்பும் வராது, ரோப் வராது. ரன்னிங் லாங் ஜம்பு கடைசியாக நான் அடித்தேன். ரோப்பில் கூட 2 கை மாற்றி சின்ன பண்ணியிருந்தேன்னா நான் இன்னைக்கு டிஎஸ்பியில் இருந்திருப்பேன்.
அது அந்த தவிர யாரும் பண்ணாதீங்க. அவர் சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. அது இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும், நம்ம உடம்பு ஏத்துக்காது. உடம்பு ஏத்துக்குச்சுன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. நீ இங்க எவ்வளவு கஷ்டப்படுற, இதோட டபுளா நீ போய் ட்ரைனிங்ல கஷ்டப்படுவேன். இதோட அதிகமா இருக்கும். உங்களுக்கு தூக்கன்றது ட்ரைனிங்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்கும். நீ தூங்க மாட்டேன், உன்னை தூங்க விட மாட்டானாங்க. அது நிறைய பிரச்சனை இருக்கும். அது இங்கிருந்தே நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போயிடு. அதுதான் சொல்றேன். பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. எல்லாம் நல்லா தான் பண்றீங்க. கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் அட்டெம்ப்ட் நினைச்சு முயற்சி எடுங்க. யாரா இருந்தாலும் சரி பண்ணுங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னேன்னா லாஸ்ட் ஒரு 10 days இருக்கு, ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டார் போலீஸ் அகாடமியில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸ்டார் ஈவெண்ட் ஒண்டி நம்ம கான்சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு மனசு உடஞ்சிச்சு. பிஃபோர் 15 days முன்னாடி கனெக்ட் பண்ணும்போது நான் ரோப் ஏற முடியல அப்படின்னு சொல்லி மனசை என்ன பண்ணுறாரு, திடப்படுத்தாமல் ரிலாக்ஸாக விட்டாருங்க. ரிலாக்ஸாக விட்டாருன்னா என்னால் முடியல, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரைன் பண்ண எல்லாமே டபுள் ஸ்டார் வச்சுட்டு போனாங்க. இவங்க பேட்ச் இவங்க ரூம்மேட்ல லாஸ்ட் மினிட்ல இன்னும் பேர் சொல்லாங்க. அந்த பையன் இருந்ததில்ல நரேன்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட் மினிட்ல தான் லாங் ஜம்ப் கிளியர் பண்ணாங்க. அதனால வந்து பிசிக்கல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 days 3 days தான் முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் டபுள் ஸ்டார் அடிச்சாலும் இங்கேருந்து ட்ரைன் பண்ணி போனேன் அப்படின்னா சின்ன மிஸ்டேக் எல்லாம் நான் ரெட்டிஃபை பண்ணேன். லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றாங்க எல்லாமே டபுள் ஸ்டார் அடிக்கிற கேண்டிடேட் தான். நம்ம 5 மீட்டர் குதிச்சாலும் அங்கே நாங்கள் ஃபவுல் தாங்க. ஸோ அதனால வந்து ஈச் அண்ட் எவ்ரி மினிட்ஸ் பார்த்தா உனக்கு இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணாதான் கரெக்டாக உள்ளே போக முடியும்னு நான் சொல்கிறேன். நாங்கள் என்னால் உடம்பு ஒத்துழைக்கல, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடாது. எக்காரணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் நீங்க மோட்டிவேட் பண்ணிக்க. நான் சொன்னேன் 10 நாள் இருடா தம்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவனுடைய மார்க் 66 மார்க். இதுல ரோப்ல சிங்கிள் சார் அடிச்சுருந்தா என்னங்க போஸ்டிங் டிஎஸ்பி இல்லை ஆல்மோஸ்ட் இந்த ஃபயரே வாங்கிட்டு இருக்கலாங்க. சிங்கிள் சார் போட்டுருந்தா டபுள் சார்ஜா ஃபயரு, டிஎஸ்பிக்கு சிங்கிள் சார்ஜ் தான் போயிட்டு இருக்கலாங்க. பட் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு வில்லிங்னஸ் வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் லாஸ்ட் மினிட் பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வே பண்ணுறாரு, சந்தோஷம். இந்த மாதிரி வந்து எல்லாரும் வரணும் அங்கே, சரியா? ஒவ்வொருத்தரும் உன்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கூப்பிடுவேன். இந்த பேட்ச்ல எல்லாருமே உள்ளே போகணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஆசை. அவர் சொன்னார்ல, காசு சம்பளம் கிரெடிட் ஆகுனா கோச்சுக்கு கொடுக்க போகிறதில்ல. உன்னுடைய ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷன், உன்னுடைய ஃபேமிலினா உன்னுடைய பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், எல்லாம் என்ன பண்ணலாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சேஃப் கார்டு பண்ணிட்டு போயிடலாங்க. உன்னுடைய லைஃப் சேஃப் கார்டில் அடுத்த ஜென்ரேஷன் சேஃப் கார்டு பண்ணலாம் அங்கே. இப்போ நீ பண்ணுற ஒர்க் அது மினிமம் அதான் சொன்னேன். 1 month கஷ்டப்பட போறியா இல்லை லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறியா யோசிச்சு. 1 month கஷ்டப்பட்ட அப்படின்னா லைஃப்ல ஹாப்பியாக இருக்கலாங்க. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நம்பலாம் ஒரு கூப்பிடலாங்க. தேங்க்யூ.